அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் மற்றும் ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற தனித்தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கும் தற்பொழுது அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2026 ஆண்டில் நடைபெற்ற மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் வழங்குவது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மேல்நிலை பொதுத் தேர்வு மார்ச் 2026 அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல் மார்க் சர்டிபிகேட் மற்றும் மதிப்பெண் பட்டியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் வழங்குதல் குறித்த செய்தி குறிப்பு. மார்ச் 2026 மேல்நிலை பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு, அதாவது மறுகூட்டல் மற்றும் மறுபதிப்பீடு முடிவுகள் உட்பட மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல் 30/7/2026 அன்று முதல் வழங்கப்படும். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களிலும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் அசல் மதிப்பெண் பட்டியலினையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தனித்தேர்வர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பித்த 10ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை இதுவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பின் அவரவர் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 2026 ஆண்டில் நடைபெற்ற மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களுக்கான ஒரிஜினல் மார்க் சர்டிபிகேட் மற்றும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆகிய சான்றிதழ்களை 30/7/2026 முதல் பள்ளி மாணவர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் தனித்தேர்வர்கள் தங்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை சமர்ப்பித்திருந்தால் அந்த மதிப்பெண் சான்றிதழ்களை இதுவரை பெறவில்லை என்றாலும் அவரவர் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களிலிருந்து உங்களுக்கான 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்கள் தங்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.